மூமெண்ட்டான விஷயங்கள் தான் எனக்கு தெரியுது. ஆனால் இதுல இருந்து ஒரு டான்சிங்கான முத்திரைகள்லாம் இந்த மாதிரி அதாவது கை அசைவுகள் இதெல்லாம் எப்படி தெரியுதுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போனாதான் தெரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, இந்த இலக்கில் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இடுப்பு. அது வந்து டெக்ஸ்சர் வந்து அந்த டெக்ஸ்சர் என்ன இருக்கோ அதுதான் நான் கிரியேட் பண்றேன். இங்க வந்து நான் இதுவரை பார்த்தது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் இங்க நான் பார்க்கவே கிடையாது. இங்க என்ன இந்த ஸ்பாட்ல நான் பார்க்குற விஷயம் அவ்வளவுதான். இந்த டெக்ஸ்சர்ல என்ன அங்க என்ன உருவாக்கப்பட்டிருக்கு இதுவரையும் இந்த டெக்ஸ்சர் இது ஒரு டைமிங், இது உருவாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த காலத்துல இது உருவானது. அப்ப உருவாகும் போது அதுல ஏற்பட்ட அந்த கலர்ஸ் எல்லாமே அங்க உருவானதுதான் எல்லாமே. இப்ப என்னன்னா இங்க வந்து நம்ம வந்து இப்ப பார்ப்போம், இன்னும் ஒரு லைன் தன்மை இருக்கு, இடுப்பு வந்து இந்த வளைவு வந்திருக்கு. இதை வந்து பாருங்க மென்ஷன் பண்ணுவோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா வளைஞ்சு வரப்போ அந்த இடுப்பு. இங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்படியே வருது வந்து இங்க இந்த ஒரு முடிச்சு ஒரு டிசைன் ஒரு கோட்டமைப்பு. இது ஒரு அசைவாகவே இருக்குது. நம்ம வந்து அதை நிதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நிதானப்படுத்தி தான் ஆகணும். அந்த கிராக் விட்டுருக்கு செவத்துல, இந்த சுவத்துல வந்து இந்த லக்கில் வந்து கிராக் விட்டுருக்கு. பாத்தீங்களா அந்த கிராக், இந்த கிராக் இதை வந்து நான் கையா தான் பாக்குறேன். நான் இப்போ வந்து இந்த கையை இதோட முடிச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு அந்த கோடு தான், வேற ஒண்ணுமே நான் பண்ணல. அதுக்கு மேல அந்த கிராக்குக்கு மேல நான் கோடு போடுறேன், அவ்வளவுதான். இதை போட்டு இங்க பாருங்க, இந்த லக்கில இருந்து ஆரம்பிப்போம் ஒரு கோடு, இந்த கட்டை வரல. அதான் முடிச்சு இந்த லைன் பட்டமா. இப்போ நம்ம இந்த டெக்கரேஷன்ஸ் லைன் பாருங்க. இப்ப இவளுக்கு துணையா ஒருத்திய நாங்க உருவாக்குன உடனே அவ வந்து அவளை பத்தின விஷயத்துக்கு என்னை கூட்டிட்டு போற. இவள்கிட்ட போனோன்னா அவ ஒரு விஷயத்த சொல்ற, இங்க வந்து என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் போராடும் போதெல்லாம் முகத்தை காமிக்காதவா இன்னைக்கு முகத்தை காமிக்க. இங்க பாருங்க, ஏற்கனவே இது வெடிச்சிருக்கிற இடம் தான் அது, இந்த உடஞ்சிருக்கிற இடம். இங்க பாருங்க இந்த கிராக், இந்த கிராக் தான் அதோட முகம், முகத்தோட அமைப்பு. இப்ப பாத்தீங்க, இதை வந்து இன்னும் கழுத்து டிசைனா மாத்திரும். இப்பதான் முகத்தை காமிக்கிறான். ஒரு தோடு இங்க இந்த இடத்துல அந்த தோடு இந்த மாதிரி பகுதி. எப்படி நம்ம வந்து இன்னும் அவளுடைய அழகான விஷயம், அவளோட முகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் நம்ம அவளை வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அழகா காமிப்பாளா முகத்தை இல்லையா? எங்க பாருங்க, வந்து தோடு இந்த இடத்துல. இந்த பாருங்க, இந்த ஒரு உடசு நான் வந்து பள்ளம் இருக்கு இந்த இடத்துல. அந்த பள்ளத்தை தான் இப்போ தோட, இங்கே இருக்கிற தோட நான் இதுதான் கிரியேட் பண்றேன். பாருங்க தோடு, இது பள்ளம், ஏற்கனவே சிவத்துல உள்ள பள்ளம்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த முகத்தை இங்கே பாருங்க, இங்கேருந்து இருக்கு, இந்த பாருங்க, இங்கேருந்து இந்த இங்கே உள்ள இந்த பெண்ணோட ரொம்ப வெக்கப்படுத்திட்டு இருக்கு. வெக்கப்படுதுங்கிறத விட எதுக்கோ தன்னோட முகத்தை மறைச்சிக்கிறா. அதை பாருங்க எப்படின்ட்டு. இங்கே பாருங்க.